24 ஆன்மீக தமிழ் செய்தி நிறுவனத்திற்காக நான் உங்கள் லலிதா ரவி. சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட பொன்னியம்மன்மேடு மேற்கு தணிகாசலம் நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. ஆடி திருவிழாவினையொட்டி நடந்த பால்குடம் ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு கலந்துகிட்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தினார்கள். மேலும் விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக 2ஆம் ஆண்டு தேமிதே விழா மற்றும் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்தது. விழாக்குழு தலைவர் ஜே காமேஸ்வரம் தலைமையில் நடந்த இந்த விழாவில் கோவில் நிர்வாக குழுவினர், விழா குழுவினர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்துகிட்டாங்க. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்காக சிறப்பான ஒரு அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சுமார் 2000த்திற்கு மேற்பட்டவங்க கலந்துகிட்டு அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்தார்கள். அன்னதான நிகழ்ச்சியை ஸ்ரீ ஐயப்பா கேட்டரிங் பள்ளிக்கொண்டான், வேலூர் அறுசுவை வேந்தர் டி கண்ணதாசன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இரவு நடந்த பூக்குழி இறங்கும் விழா பக்தர்களின் பக்தி பரவசத்தோடு வெகு சிறப்பா நடந்தது. தீமிதி நிகழ்ச்சியில பக்தர்கள் அம்மனை வேண்டிக்கிட்டு மனசுல வேண்டுதல்களை சுமந்துகிட்டு பூக்குழியில இறங்கி நேர்த்தி கடனை நிறைவேற்றினாங்க. அப்போ பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கங்களை எழுப்பியதால ஆலய வளாகமே ஆன்மீக அதிர்வில காட்சியளித்தது. 38ஆம் ஆண்டு ஆடி திருவிழா, பால்குடம் ஊர்வலம், அன்னதானம் மற்றும் பூக்குழி இறங்கும் விழா அப்படின்னு பொன்னியம்மன்மேடு தணிகாசலம் நகர் பகுதி முழுவதுமே பக்தி திருவிழா களை கட்டினது. 24 ஆன்மீக தமிழ் செய்தி நிறுவனத்தின் தொகுப்பு. நன்றி, வணக்கம். பகுதிவாழ் மக்களே, பொறுமை வட எத்தனை